வணக்கம். கன்னடத்து பைங்கிலி அப்படின்னு சொல்லி தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நடிகை சரோஜினி அவர்கள் வந்து பெங்களூரில் மல்லேஸ்வரம் 11th கிளாஸில் வந்து இன்னைக்கு வந்து உடல்நல பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த இறப்புக்கு வந்து கன்னடத்தின் திரைப்பிரபலங்கள், தமிழ் சினிமாவின் பிரபலங்கள், அதே போல் வந்து கர்நாடக மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் பொம்மையா போன்றவர்கள் வந்து நம்ம அஞ்சலி செலுத்துறதுல வந்து நம்ம நேரடியாக கண்ணால் பார்த்தோம். கன்னடத்தின் பிரபலமான நடிகர்கள், கர்நாடக மாநிலத்துடைய பொதுமக்கள், பெருவாரியான மக்கள் வந்து இந்த சரோஜினியுடைய உடலை வந்து பார்ப்பதற்காக நீண்ட வரிசையில் நிற்பதை நம்ம பார்க்க முடியுது. தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரான எம்ஜிஆரோடு, சிவாஜி கணேசனோடு, ஜெமினி கணேசனோடு, ரஜினிகாந்த், விஜயகாந்த் போன்ற நடிகர்களோடு நடித்தவங்க தான் அம்மா சரோஜினி அவர்கள். வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுடைய நீங்காத ஒரு இடம் பிடிச்சவங்க வந்து அம்மையார். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட அன்பேவா, சிவாஜியோட புதிய பறவை, ஜெமினி கணேசனோட வந்து காதல் பரிசு, விஜயோட வந்து ஒன்ஸ் மோர், இது போன்ற படங்கள் வந்து தமிழ் சினிமாவுடைய ரசிகர் மத்தியில் வந்து நீங்காத ஒரு இடம் பிடிச்சவங்க தான் அம்மையார் அவங்க. பெங்களூர் மாநகரத்தை சேர்ந்த பொதுமக்கள் வந்து இந்த வரிசையில் நின்று அவங்க வந்து அஞ்சலி செலுத்துறதை நம்ம நேரில் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து கண்ணீர் மல்க பெங்களூரை சேர்ந்த பொதுமக்கள் வந்து அஞ்சலிக்கு வந்து வரிசையில் வந்து நின்று பார்க்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு நம்ம வந்து ஆளாகிருக்குன்றதை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இறப்புக்கு வந்துருக்கீங்க நேரடியா, அவங்கள பத்தி நீங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லுவீங்க. அம்மையார் சரோஜினி கர்நாடக மக்கள் அவங்க எப்படி பார்க்குறாங்க? கர்நாடக மக்கள் அவங்க வந்து தன்னுடைய மகளாக தான் பார்க்குறாங்க. ஆனால் சரோஜினி தேவி வந்து தமிழர்களும் அப்படி தான் பார்க்கணும். என்கிற சரோஜினி தேவி வந்து ஒரு மொழிக்கான அங்கீகாரமாக நம்ம பார்க்க முடியாது. அது தென்னிந்திய மொழிகளுடைய ஒரு பண்பாட்டு சின்னமாக தான் சரோஜினி தேவி அவர்களை பார்க்க முடியும். அதாவது எந்த ஒரு அவருடைய நடிப்பிலும் சரி, மிக ஒழுக்கமாக எந்த திரைப்படத்திலும் அவருடைய மிக ஒழுக்கத்தை கடைபிடிச்சு அந்த திரைப்படத்தினுடைய இவருடைய அந்த திரைப்படத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை வந்து அளித்தவர் தான் அந்த சரோஜினி அவர்கள். எம்ஜிஆர், சிவாஜி, நம்ம எல்லாம் வந்து திரைப்பட நடிகர்களாக அவங்க பார்க்க முடியாமல் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக தான் அவருடைய திரைப்படங்கள் அமைஞ்சது. அதை தான் வந்து மக்கள் விரும்பினாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த பண்பாட்டை வந்து மக்கள் எடுத்து பார்க்குறாங்க. தனி ஒரு மனிதராக எடுத்துக்காம தென்னிந்திய திரைப்படங்களில் ஒரு பண்பாட்டு சின்னமாக தான் அம்மையாரை நம்ம எல்லாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இவர்களே சொன்னது, இந்த சரோஜினி அவர்களே சொன்னது என்னன்னா, என்னை மக்கள் திலகம் அவர்கள் என்னை வந்து எம்எல்ஏ பதவிக்கு, அதாவது தேர்தலில் நிற்கிறதுக்காக அழைச்சப்பது கூட நான் வந்து அந்த தேர்தல் பாதைக்கு நான் வரலை, இந்த நடிப்போடு என்ன நிற்க வச்சுக்கணும் அப்படின்ற அந்த பெருந்தன்மையோட அவர் நடிப்போடு மட்டுமே நடிப்பை ஒரு தொழிலாக வருது. அங்கேயே அவர்கள் வந்து நிறுத்திட்டாங்க. ஒரு 39 படம் நடிச்சிருக்காங்க, சிவாஜியோட நடிச்சிருக்காங்க. அவங்க எந்த படம் நடித்தாலும் அந்த படம் சொல்லும்படியாக நம்ம படமாக தான் தேர்வு செய்து அவர்கள். ஆமாம், நிறைய படங்கள் கர்நாடகத்தில் வந்து ராஜ்குமாரோடைய படம் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். அதாவது ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம சொல்லிதான். கர்நாடகத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ் நாடகங்களை வந்து நடத்திட்டு, அந்த நாடகத்தில் வந்து இவர்களும் நாடகத்தில் நடிச்சுட்டு, அப்போ நம்மளுடைய தமிழ் சங்கத்தில் இருந்த தலைவராக இருந்த இளவழகன், நம்ம இளவழகன் அவருடைய அண்ணனாக பா செல்வராஜ் அவர்கள் தான் இவர்களை திரைப்படத்துக்கு கொண்டு வந்தார். அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் நினைவுபடுத்தி சொன்னேன்.
ಅಪಾರವಾದ ಗೌರವ ತುಂಬ ಡಿಗ್ನಿಫೈಡ್ ಆಗಿ ಬರುತ್ತೆ. ಪರಿಪೂರ್ಣ ಪೊಲೀಸ್ ತುಂಬ ದೊಡ್ಡ ಕಾರಣ. ಬನ್ನಿ ಬನ್ನಿ